ஓம் சாந்தி 9/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடல் அவதரித்து நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்காரு. நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமாக இந்த முரளியை கேட்கலாம். பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமையான குழந்தைகளே, இந்த பிரம்மா சத்குருவின் தர்பாராக இருக்கிறார். இவருடைய புருவ மத்தியில் தான் சத்குருவை வீற்றிருக்கிறார். அவர்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்கதி கொடுக்கிறார் சொல்லி பாபா சொல்கிறாங்க. இந்த பிரம்மா பாபாவோட நெற்றி பூர்வத்தில் தான் சத்குருவாகிய சிவபாபா உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் தான் சத்குருவாக நமக்கு சத்கதி கொடுக்குறாருன்னு சொல்லி சொல்கிறாரு. கேள்வி: தந்தை தன் குழந்தைகளை எந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுவிக்க வந்திருக்கிறார்? இப்போ கடவுளே வந்திருக்கிறாரு. அவருடைய குழந்தைகள்லாம் எந்த அடிமைத்தனத்துலேருந்து விடுவிக்க வந்திருக்கிறார்? பதில் இந்த சமயத்தில் குழந்தைகள் இயற்கை மற்றும் மாயைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. தந்தை இந்த அடிமைத்தனத்திலேருந்து இப்போது விடுவிக்கிறார். இப்போது மாயை மற்றும் இயற்கை ரெண்டுமே கஷ்டப்படுத்துகின்றன. சில சமயங்களில் புயல் வீசும், சில சமயங்களில் பஞ்சம் ஏற்படும். பிறகு இயற்கை முழுமையாக உங்களுக்கு அடிமையாகும் அளவு நீங்கள் எஜமானனாக ஆகிவிடுறீங்க. மாயையுடன் சண்டையே ஏற்படுவதில்லை சொல்லி பாபா சொல்கிறாரு. இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே இந்த இயற்கைக்கு பஞ்ச தத்துவங்களுக்கும் நம்ம அடிமையாக இருக்கிறோம். ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல, எல்லாத்துக்கும் நம்ம அடிமையாக இருக்கிறோம் இல்லையா? நிறைய விஷயங்கள் இயற்கையுடைய விஷயங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். அதே மாதிரி மாயா, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். இப்போ இதிலேருந்து நம்மளை விடுவிக்க தந்தையே வந்திருக்கிறாரு. இப்போது நம்மளை ரொம்ப இந்த மாயையும் இந்த இயற்கையும் கஷ்டப்படுத்துது. சில சமயங்களில் புயலே வீசுது, சில சமயங்களில் பஞ்சம் ஏற்படுற அளவுக்கு இயற்கை நம்மளை கஷ்டப்படுத்துது. ஆனால் நம்ம முழுமையாக எஜமானன் ஆன பிறகு எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் சொல்லி சொல்கிறாரு. அப்போ மாயா சண்டை ஏற்படுத்தாதுன்றாரு. ஓம் சாந்தி. இனிமேல் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கின்றனர். பரம தந்தையாகவும் பாபா இருக்கிறாரு, பரம ஆசிரியராகவும் இருக்கிறாரு. அவர் உலகின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை இப்போ புரிய வைக்கிறாரு. பிறகு பரம குருவாகவும் இருக்கிறாரு. ஆக இவர் பிரம்மா சத்குருவின் தர்பாராக இருக்கிறாரு. தர்பார் நடக்கிறது இல்லையா, குருவின் தர்பார்னு சொல்லுவாங்க. அது வெறும் குருவின் தர்பார், சத்குரு கிடையாது சொல்லி சொல்கிறாரு. ஸ்ரீ 108 என்றெல்லாம் சொல்லிக்கிறாங்க, சத்குரு என்று எழுதப்பட்டிருக்காது. அவர்கள் குரு என்று மட்டுமே கூறுகின்றனர், ஆனால் சத்குருன்ட்டு சொல்லிக்க மாட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் சத்குருவாக இருக்கிறார் சொல்லி பாபா சொல்கிறாங்க. முதல்ல தந்தை, பிறகு ஆசிரியர், பிறகு தான் சத்குருவாக இருக்கிறாரு. சத்குரு தான் சத்கதி கொடுக்குறாரு இல்லையா? நம்மளுக்கு இந்த விஷ நதியிலேருந்து நம்மளை விடுவிச்சு கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறார். சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் பிறகு குரு இருக்க மாட்டார்கள். அங்கே சத்கதி கிடைக்கிறதுனால அங்கே குரு யாருமே நமக்கு கிடையாது. ஏன்னா ஆத்மா சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறதுனால அதுக்கே நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். அதனால் யாருடைய ஆலோசனையும் தேவையில்லாதனால அங்கே குரு கிடையாது. ஏனென்றால் அனைவருமே அங்கே சத்கதியில் இருக்கின்றனர் சொல்லி பாபா சொல்கிறாரு. ஒரு சத்குரு கிடைக்கும்போது மற்ற அனைத்து குருமார்களின் பெயருமே முடிந்து போய்விடும் சொல்லி பாபா சொல்கிறாரு. அனைத்து குருமார்களில் குருவாக இருக்கிறாரு, உயர்வானவராகவும் இருக்கிறாரு. பத்திக்கெல்லாம் பதி என்று கூறுகின்றனர் அல்லவா? அதுபோல் எல்லாரோட குருக்கள்லாம் குருவாக இருக்கிறார். அனைவரும் விட உயர்வானவராக இருப்பதனால இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் பரம தந்தையின் அருகில் அமர்ந்திருக்கிறீங்க இல்லையா? எதற்காக அமர்ந்திருக்கிறீங்க? எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை எடுப்பதற்காக உட்கார்ந்துருக்கிறீங்க. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி. இவர் தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருக்கிறார். மேலும் இந்த ஆஸ்தி புதிய உலகமாகிய அமரலோகத்திற்காக தான் ஆகும் சொல்லி சொல்கிறாரு. விகாரமற்ற உலகத்திற்கானது இந்த ஆஸ்தின்னு சொல்லி சொல்கிறாரு. புதிய உலகம் நிர்விகாரி உலகம் என்று சொல்கிறோம். பழைய உலகத்தை விஷம் நிறைந்த உலகம்ட்டு சொல்லப்படுது. சத்தியுகமோ சிவாலயம் என்று தான் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அது சிவபாபாவால் உருவாக்கப்பட்டதாகும். ஏன்னா சிவாலயம்ன்றதை பரந்தாமும் சொல்லுவோம், சத்தியுகத்தையும் சொல்லுவோம். ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே சிவன் தான் சிவாலயத்தை உருவாக்குறாரு. அந்த சொர்க்கத்தை உருவாக்கத்தே சிவன் தான். அதனால் அதை சிவாலயம்ட்டு சொல்லப்படுது சொல்லி சொல்கிறாரு. விஷம் நிறைந்த உலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராவணன் உருவாக்கியதாகும் சொல்லி சொல்கிறார். இப்போது நீங்கள் சத்குருவின் தர்பாரில் உட்கார்ந்துருக்கிறீங்க. இதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிவீங்கன்னு சொல்லி சொல்கிறார். தந்தை தான் அமைதி கடலாக இருப்பவர். அந்த தந்தை வரும்போது அமைதியின் ஆசையை கொடுப்பார் தானே, வழியும் காட்டுவார். மற்றபடி காட்டில் அமைதி எங்கேருந்து கிடைக்கும் சொல்லி பாபா சொல்கிறாரு. காட்டுக்கு போயிடறால அமைதி வேணும்ன்ட்டு எங்கேருந்து கிடைக்கும்? கடவுளே வரும்போது தான் அமைதி கிடைக்குதுன்னு சொல்கிறார். ஆகையால் தான் மாலையின் உதாரணத்தை கூட காட்டுறாங்க.
மாலையின் உதாரணம் வந்து காட்டுறாங்க இல்லையா, அமைதியோ ஆத்மாவின் கழுத்தின் மாலையாகும். அந்த ராணி கழுத்தில் கழுத்திலே மாலையை போட்டுக்கிட்டு எங்கே பார்த்தாலும் தேடுவாங்க. அதான் நம்மளோட அமைதின்றது நமக்குள்ளாரே இருக்குது, நம்ம வெளியே தேட தேவையில்ல. அமைதியோ ஆத்மாவின் கழுத்து மாலையாகும் சொல்கிறாரு. பிறகு ராவண ராஜ்யமாக ஆகும்போது தான் அசாந்தி ஏற்படுகிறது. எப்போ இந்த 5 விகாரம் எல்லாருக்குள்ளாரையும் வந்துடுதோ அப்போ தான் நிம்மதியே போயிடுதுன்றார். அவை சொர்க்கம் என்றும் சாந்திதாமம் என்றும் சொல்லப்படுகின்றன. அந்த உலகத்தை சொர்க்கம் சாந்திதாமன்ட்டு சொல்கிறோம். அங்கே துக்கத்தின் எந்த விஷயமே இருக்காது. மகிமையை எப்போதும் சத்குருவுக்கு தான் செய்கிறாங்க. குருவின் மகிமையை ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. ஞான கடல் அந்த ஒரு தந்தை தான் ஆவார். இப்படி எப்போதாவது குருவின் மகிமையை கேட்டிருக்கிறீர்களா? இல்லை. எந்த குருவாது ஞான கடல் நம்ம சொல்லி கேட்டிருக்கிறோமா? இல்லைன்னு சொல்கிறார். அந்த குருமார்கள் உலகின் பதித்த பாவனராக ஒருபோதும் ஆக முடியாது சொல்லி பாபா சொல்கிறாரு. தூய்மையற்றவர்களை யாராலையும் தூய்மையாக்க முடியுமா? நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் எந்த குருமாராது நீங்கள் தூய்மையாகுங்கன்னு சொல்கிறாங்களா? இல்லையே. ஒரு கடவுள் தான் வந்து பதித்த பாவனராக ஆக முடியும்னு சொல்கிறார். ஒரே ஒரு நிராகார் எல்லைக்கு அப்பாற்பட்ட பெரிய பாபா தான் அவ்வாறு கூறப்படுகிறார். எப்படி சொல்லப்படுறாரு? பதித்த பாவனர்ன்ட்டு சொல்லப்படுகிறார். நீங்கள் இப்போது சங்கமயுகத்தில் நின்றுருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. ஒரு புறம் தூய்மையற்ற பழைய உலகம் கலியுகம் இருக்குது, மற்றொரு புறம் தூய்மையான சொர்க்கம் புதிய உலகம் இருக்குது. தூய்மையற்ற உலகில் அளவற்ற குருமார்கள் இருக்கிறாங்க. முன்னர் உங்களுக்கு இந்த சங்கமயுகத்தை பற்றி தெரியாமலே இருந்துச்சு. இப்போது தந்தை வந்து புரிய வைக்கிறார். இது புருஷோத்தம சங்கமயுகம். இதன் பிறகு மீண்டும் சத்தியுகம் வர வேண்டும். முன்னாடி நமக்கு எதுவுமே தெரியாது, எத்தனை யுகம் இருக்குதெல்லாம் தெரியாது. இப்போ கடவுளே வந்து தான் இது வந்து ஆத்மா உத்தமம் ஆவறதுக்கான சங்கமயுகம். இதுக்கு பிறகு சத்தியுகம் வரணுன்ட்டு பாபா சொல்லும்போது தான் நமக்கே புரியுது. சக்கரம் சுற்றியபடி தான் இருக்கும்னு சொல்லி பாபா சொல்கிறார். இந்த நினைவு புத்தியில் எப்பவுமே இருக்கணும். நான் இப்போ மனிதராக இருக்கேன், அடுத்து நான் சத்தியுகம் போய் தேவதை ஆவன்ற அந்த சக்கரம் சுற்றியபடியே புத்தியில் இருக்கணுன்றார். நாம் அனைவரும் சகோதரர்கள் எனும்போது எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து கண்டிப்பாக ஆசி கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்கிறார். கடவுள் ஒருத்தர் தான், மற்றவங்க எல்லாருமே அவருடைய குழந்தைகள்னும் போது எல்லாருக்கும் ஆசி கிடைக்கிறது சொல்லி சொல்கிறார். இது யாருக்குமே தெரியாது. எவ்வளோ பெரிய பெரிய பதவிகள் இருக்கும் மனிதர்களாக இருக்கின்றனர், ஆனாலும் எதையுமே தெரிந்து கொள்வதில்லை. பெரிய பதவியிலலாம் கூட இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு ஆத்மான்னு தெரியாது, பரமாத்மா யாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாதுன்றாரு. நான் உங்கள் அனைவருக்குமே இப்போ சத்கதியை வழங்குகிறேன்ட்டு கடவுளே வந்து சொல்கிறார். இப்போது நீங்கள் புத்திசாலிகளாக ஆகியிருக்கிறீங்க. முன்னர் எதுவுமே தெரிந்திருக்கவில்லை. நமக்கு கூட முன்னாடி எதுவுமே தெரியாது. இந்த தேவதைகளுக்கு முன்னால் சென்று நீங்கள் சொல்லி கொண்டிருந்தீங்க, நாங்களோ புத்தியற்றவர்கள், எங்களுக்குள் எந்த குணங்களுமே இல்லை, எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள்னா நம்ம பாடிட்டு இருந்தோம். இப்போது இந்த தேவதைகளின் படங்கள் இரக்கம் காட்டுமா என்ன சொல்லி பாபா கேட்குறாரு. சரி, லட்சுமிநாராயண் படம் முன்னாடி போய் நிற்கிறீங்களே, அந்த படங்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டுமா என்ன? இதை தெரிந்து கொள்வதே இல்லை. இரக்கம் காட்டக்கூடியவர் யார்? யார் இரக்கம் காட்டுவாங்க? ஓ இறை தந்தையே, காட்ஃபாதரே இரக்கம் காட்டுங்கள்ட்டு சொல்கிறாங்க. ஏதாவது துக்கத்தின் விஷயம் வந்தது என்றால் தந்தையை கண்டிப்பாக நினைவு செய்கின்றனர். எல்லா இடத்துலையுமே பாருங்கள், இப்போ பூகம்பம் வருது, இடிபாடில் சிக்கி இறக்குறாங்க, அப்போ கூட அல்லான்னு மேலே தான் கையை தூக்கி கூப்பிட்றாங்க. எந்த தேவதையோ கூப்பிட்றது கிடையாது. அவங்க பாருங்கள், கடவுளை தான் காட்ஃபாதரே, கடவுளேன்னு சொல்லிட்டு எல்லாரும் மேலே தான் கையை காமிச்சு கூப்பிடுவாங்க. இப்போது நீங்கள் இப்படி சொல்வதில்லை, தந்தையோ உடலற்றவர். இப்போ நம்ம அப்படி சொல்கிறதில்ல. தந்தை வந்து உடலற்றவராக இருக்கிறார், அவர் முன்னால் அமர்ந்திருக்கிறார், அப்போது தான் நமஸ்காரம் செய்கிறார். நீங்கள் அனைவருமே தேகதாரிகள், நான் விசித்திரமாக உள்ளேன். அவர் தேகமே இல்லை, அவர் அசரீரியாக இருக்கிறார். அவர் பிரம்மா உடலில் வந்து நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிறார். நான் ஒருபோதும் சித்திரத்தை தாரணை செய்வதே இல்லை. பாபா எந்த ஒரு சித்திரத்திலையும் தாரணை செய்வதில்லை. என்னுடைய சித்திரத்தின் பெயரை சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்லி பாபா சொல்கிறாரு. சிவபாபா என்று தான் சொல்வீர்கள். அவருடைய புள்ளி ரூப படம் இருக்குல்லையே, அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சிவபாபான்னு தான் சொல்வீங்கன்னு சொல்லி சொல்கிறார். நான் இந்த உடலை இப்போ லோனாக எடுத்து வந்திருக்கிறேன். அதுவும் பழையதிலும் பழைய செருப்பு இது, அதில் தான் நான் வர வேண்டியதாக இருக்குது. வந்து பிரவேசம் செய்கிறேன். இந்த சரீரத்தின் மகிமையை எங்கே செய்கிறார்? இதுவோ பழைய சரீரமாகும். பாபா சொல்கிறார், இது ஒரு பழைய செருப்புன்னு. இது பழைய பூட்ஸு, பழைய சரீரன்றதுனால அது மகிமையை கூட எங்கே செய்கிறாரு? தத்தெடுத்துள்ளார் என்றார், மகிமை செய்வாரா என்ன? அல்ல. சரி, இந்த பிரம்மா உடலில் வந்து தத்தெடுத்துருக்கிறாருனாலும் அதை மகிமை செய்வாரா என்ன? ஏன்னா அது பழைய சரீரம் தானே, அதனால் மகிமை செய்ய மாட்டாருன்னு சொல்லி பிரம்மா பாபா சொல்கிறார். இதை புரிய வைக்கிறார். இப்படி இருந்தார்
இப்போது மீண்டும் என் மூலமாக அழகாக ஆகப் போகிறார். இப்போ கடவுளே வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு, இந்த பிரம்மா பாபா இப்படி இருந்தார், இப்போ மீண்டும் என் மூலமாக இப்போ அழகாக ஆக போகிறாரு. யார்? அந்த ஆத்மா அழகாக போகிறாரு சொல்லி சொல்கிறாரு. நான் சொல்வதை யோசித்து தீர்மானியுங்கள் என்று இப்போது தந்தை கூறுகிறார். பாபா சொல்கிறாரு, எது நான் முரளியில் சொன்னாலும் யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். நான் சொல்வது சரி என்றால் சரியானவரை நினைவு செய்யுங்கள். பாபாவே சொல்கிறார் பாருங்கள், நான் சொல்கிறது கரெக்டுன்னா நீங்கள் சரியானவர் யாரோ அவரே நினைவு செய்யுங்க, அப்போ தான் சத்கதி கிடைக்கும். அவரிடம் மட்டுமே கேளுங்கள், சரியற்றவர்களை கேட்கவே கேட்காதீர்கள் சொல்லி பாபா சொல்கிறார். சத்தியமானவர் சிவன் சொல்கிறத மட்டும் கேளுங்க, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா அவங்க பொய்யை உண்மையாக சொல்லுவாங்க, அவை கெட்டவை என்று சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்கிறார். கெட்டதையே பேசாதீங்க, கெட்டதையே பார்க்காதீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இந்த கண்களால் காணும் எல்லாத்தையும் மறந்துடுங்க, இப்போது நம் வீட்டுக்கு செல்ல வேண்டும், பிறகு நமது சொர்க்கத்திற்கு மீண்டும் வருவோம் சொல்லி பாபா சொல்கிறார். உண்மைதானே, நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த உலகமாக இப்போ எப்படி இருக்குது, இப்போ மாறி போயிருக்கு இல்லையா? அப்போ கண்டிப்பாக இந்த உலகம் மாறிட்டே இருக்குது, மாற்றம் ஒன்றதே மாறாதது. கண்ணால் பார்க்கறது எதுவுமே இருக்க போகிறதில்லை, அப்புறம் ஏன் இதை நம்பிட்டு இருக்கிறீங்க? இப்போது நம்ம வீட்டுக்கு போகணும், பிறகு சொர்க்கத்துக்கு நடிக்க வருவோம், மற்ற இவை அனைத்துமே இறந்து கிடப்பது போல் தான் ஆகும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ எல்லாமே இறந்து போச்சுன்னு நினச்சிக்கோங்க, இல்லை நடைப்பணமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எல்லாமே இறந்தவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னு நினச்சிக்கோங்க, தற்காலிகமானது தான், பர்மனெண்ட்டே கிடையாது, எல்லாமே டெம்பரரி சொல்லி சொல்கிறாரு. இந்த பழைய சரீரங்களுமே இருக்க போவதில்லை, இந்த உலகமும் இருக்க போவதில்லை, இது முற்றிலுமாக அழிய போகுதுன்றாரு. புதிய உலகத்திற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கோம். முற்றிலுமாக பிரளயமாகாது, ஆனாலும் மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம புது உலகத்துக்காக முயற்சி செய்துட்ருக்கிறோம். பிறகு உலகின் வரலாறு புவியல் மீண்டும் நடக்கப் போகிறது சொல்லி பாபா சொல்கிறாரு. நீங்கள் தனது ராஜ பாக்கியத்தை எடுத்து கொண்டிருக்கிறீங்க, கல்பத்திற்கும் ராஜ பாக்கியத்தை கொடுப்பதற்காக தான் தந்தையே வந்திருக்கிறார் சொல்லி நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. பாபா கல்பத்துக்கு முன்பு கூட சந்தித்தோம், ஆஸ்தி எடுத்தோம், நரனிலிருந்து நாராயணனாக ஆகியிருந்தோம், மற்றபடி ஒருவரை போலவே பதவிகள் யார் அடைய முடியாது சொல்லி சொல்கிறார். போன கல்பத்தில் எல்லாருமே படித்தோம், ஆஸ்தி எடுத்தோம், நரனிலேருந்து நாராயணன் ஆனோம், ஆனால் எல்லாரும் ஒரு மாதிரியே பதவி அடைய முடியாது, வரிசை கிரமமாக தான் இருக்கிறாங்க. இது ஆன்மீக பல்கலைக்கழகம் ஆகும் சொல்லி பாபா சொல்கிறார். ஒரே முறையில் தான் எல்லாருக்கும் எடுக்கிறாரு, இருந்தாலும் அவங்கவுங்க தாரணை பண்ணுறதுல வரிசை கிரமமாக பதவி அடைகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஆன்மீக தந்தை படிப்பிப்பவராக இருக்கிறார், குழந்தைகள் கூட படிப்பிக்கின்றாங்க. கல்லூரி முதல்வரின் மகன் இருந்தால் அவரும் கூட சேவையில் ஈடுபடுகிறார். ஒரு காலேஜில் பிரின்ஸிபல் மகன் என்ன பண்ணுவார், அவரும் தானே காலேஜை பார்த்துக்குவார். மனைவியும் கூட படிக்க தொடங்கி விடுகிறார். மகளும் கூட நல்ல விதமாக படித்தார் என்றால் பிறருக்கு படிப்பிக்க முடியும். ஆனால் அவர் வேறொரு வீட்டிற்கு சென்று விடுகிறார். இங்கே பெண் குழந்தைகளுக்கு வேலை செல்லக்கூடிய விதிமுறைகளே இல்லை சொல்லி பாபா சொல்கிறார். பாபா சொல்கிறார், அந்த கல்லூரிக்கு பிரின்ஸிபல் மகனும் செய்வார், மனைவியும் கூட படிக்கிறாங்க, மகளும் கூட நல்ல விதமாக படித்தார். ஆனாலும் பெண்கள் படித்தா இன்னொரு வீட்டுக்கு போயிடுறாங்க இல்லையா? இங்கே வந்து பெண்கள் வந்து வேலைக்கு செல்லக்கூடிய விதிமுறைகளே இல்லை இப்போ இருக்கிற உலகத்தில், அது மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ எல்லோரும் போயிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. புதிய உலகில் பதவி அடைவதற்கான முழுமையாக ஆதாரம் இந்த படிப்பில் தான் உள்ளது. அது மாதிரி தான் இப்போ நீங்கள் புதிய உலகத்துக்கு போகிறீங்கன்னா பதவி அடையிறதுக்கான ஆதாரமே இந்த முரளி தான் சொல்லி சொல்கிறாரு. இந்த விஷயங்கள் உலகனருக்கு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஒன்று நடந்துகிட்ருக்கு, இங்கே கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாரு, அதை படித்தா நம்ம சொர்க்கம் போயிடலாம், இதை பற்றி யாருக்குமே தெரியாது. ஞானம் அடைஞ்சு எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகிறாங்கன்றது கூட தெரியாதுன்றார். பகவானுடைய மகா வாக்கியமே என்னென்னா, ஓ குழந்தைகளே, நான் உங்களை ராஜாக்கள்லாம் ராஜாவாக்குறேன்ட்டு எழுதப்பட்டுள்ளது. தேவிகளின் படங்களை உருவாக்குவது போல் நான் எதுவும் பொம்மை மாதிரிகளை உருவாக்குவதே இல்லை சொல்லி பாபா சொல்கிறார். பாபா சொல்கிறார், நீங்கள் பக்தி மார்க்கத்தில் இந்த பொம்மை மாதிரிலாம் உருவாக்குறீங்களா, அந்த மாதிரிலாம் நான் உருவாக்குறதில்ல, நீங்கள் படித்து அந்த பதவி அடையிறீங்கன்னு சொல்லி சொல்கிறார். பாபா அப்படியே ஜீபும்பா போட்டு நம்மளெல்லாம் அப்படியே தேவியாக உருவாக்குறதில்ல, அவர் நம்மளை படிக்க வச்சு ப்ராக்டிக்கலாக பதவி அடைய வைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். பக்தி மார்க்கம் மாதிரி பொம்மையாக உருவாக்குறதில்லன்னு சொல்லி சொல்கிறார். அவர்கள் மண்ணாலான உருவங்களை பூஜை செய்து உருவாக்குகின்றனர். இங்கேயோ ஆத்மா படிக்கிறது, இங்கே அந்த பொம்மை படிக்கலை, இங்கே சைத்தன்யமான அந்த ஆத்மாவே படிக்கிறது. பிறகு நீங்கள் சம்ஸ்காரங்களை எடுத்து செல்வீர்கள் சொல்லி பாபா சொல்கிறார். புதிய உலகில் சென்று நீங்கள் சரீரம் எடுப்பீங்க. இப்போ ஆத்மா படித்து மாறி அதோட சம்ஸ்காரம்லாம் மாறி இந்த உடலை விட்டு புதிய உலகத்தில் போய் வேறு சரீரம்
ஃபஸ்ட் கிளாஸான சரீரம் எடுப்பீங்கன்னு சொல்லி சொல்கிறார். உலகம் முடிந்து போவதில்லை, ஒரேடியாக பிரளயம்லாம் ஆகாது, யுகங்கள் மட்டும் மாறுது. இப்போ கலியுகத்துலேருந்து தங்க யுகமாக மாறும், பிறகு வெள்ளி யுகம், தாமிர யுகம், இரும்பு யுகம் திரும்ப வரும். 16 கலைங்கள்லேருந்து 14 கலை, அப்புறம் 8 கலை, இப்படியே கலைகள் குறைஞ்சிட்டே வரும். அதே உலகம் தான் நடந்தபடி இப்போ இருக்கிறது. புதியதுலேருந்து பழையதாகிறது, பழையதுலேருந்து புதியதாகிறது, வேறு விஷயமே இல்லை. இதை சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி பாபா சொல்கிறார். தந்தை இந்த படிப்பின் மூலம் உங்களை ராஜாக்கள்லாம் ராஜாவாக்குறாரு. இப்படி படிப்பிக்கக்கூடிய சக்தி வேறு யாரிடமும் கிடையாது சொல்லி பாபா சொல்கிறார். எவ்வளவு நல்ல விதமாக புரிய வைக்கிறார். பிறகு படித்து கொண்டிருக்கும் போதே மாயா தன்னுடர்களாக ஆக்கி கொண்டு விடுகிறது. நல்லா தான் பாபா புரிய வைக்கிறார். அதனால் படிக்கும் போதே மாயா புத்தியில் வந்து உட்காந்துருதுன்றார். பிறகும் கூட யார் யார் எவ்வளோ படித்தாங்களோ அதுக்கு தகுதார் போல் அவர்கள் சொர்க்கத்தில் கண்டிப்பாக வருவாங்க, வருமானம் போய்விடாது சொல்லி சொல்கிறாரு. அழிவற்ற ஞானம் எப்போதுமே விநாசமாகாது, புத்தியில் இருக்கும், போக போக வந்து சேருவார்கள். வேறு எங்கே போவாங்க, இதுதான் கடைசி கடை, ஒரே கடை தான் இருக்கிறது அல்லவா, வந்தபடி தான் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. மயானத்திற்கு மனிதர்கள் செல்லும்போது பெரிய வைராக்கியமே வருகிறது. அவ்வளவுதான், இந்த சரீரத்தை இப்படி விட வேண்டியுள்ளது, பிறகு நாம் ஏன் பாவம் செய்ய வேண்டும்ட்டு அந்த ஒரு சுடுகாட்டு வைராக்கியம் மாதிரி வந்துடுது. மயானத்திற்கு போகும்போது ஐயோ இவ்வளோதானா வாழ்க்கை, இந்த சரீரத்தை விட்டுட்டாங்களே, நம்மளும் ஒரு நாள் போயிடுவோம், எதுக்கு பாவம் செய்யணுன்ட்டு நினைக்கிறாங்க. பாவங்கள் செய்தபடி நாம் இப்படி இறந்து விடுவோம், இப்படி சிந்தனைகள்லாம் வருகின்றன. இதற்கு சுடுகாட்டு வைராக்கியம் சொல்லப்படுது. சென்று வேறு சரீரம் எடுப்பார்கள் என்று புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். ஆனால் ஞானம் இல்லை அல்லவா. இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இந்த சமயம் நீங்கள் குறிப்பாக இறப்பதற்காக தான் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே பாபா இறப்பதற்கான கலையை கற்றுக் கொடுக்குறாரு. எப்படி இறக்கணும், வாழ்ந்துக்கிட்டே இறக்குற கலையை சொல்லிக் கொடுக்குறாரு. ஏனென்றால் இங்கே நீங்கள் தற்காலிகமாக தான் இருக்கிறீங்க. இந்த உலகமே ஒரு பர்மனெண்ட்டாக எல்லாருமே இது ஒரு நாடகம் மேடை, எல்லோரும் நடிகர்கள், ஒரு நாள் முடிச்சுட்டு போக போகிறோம். இங்கே தற்காலிகமாக நீங்கள் வழிபோக்கன் மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் சரீரம் விட்டு விட்டு பிறகு புதிய உலகுக்கு செல்வீர்கள். குழந்தைகளே, நீங்கள் எந்த அளவு என்னை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு பாவங்கள் நீங்கள் எப்படி இருக்கும்ட்டு பாபா சொல்கிறாரு. சகஜத்திலும் சகஜமானது என்றால் கஷ்டமாக கூட இருக்கிறது சொல்லி பாபா சொல்கிறார். பாருங்கள், ரொம்ப ஈஸி கடவுள் நினைக்கிறது, ஆனாலும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி பாபா சொல்கிறார். குழந்தைகள் முயற்சி செய்ய தொடங்கும் போது மாயாவினுடைய பெரிய யுத்தமே இருப்பதாக புரிந்து கொள்கின்றனர். நல்லா தான் பாபா நினைக்கணும்னு உட்காடுறோம், ஆனால் புத்தியில் எதேதோ மாயா ஓடுது, அப்போ புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி சொல்கிறார். இது பெரிய யுத்தம் சகஜமானதுன்ட்டு பாபா சொல்கிறார். ஆனால் மாயா தீபத்தையே ஃபூன் ஊதி அணைச்சிடுது சொல்லி சொல்கிறார். மாயா இந்த ஆத்ம தீபத்தை அணைச்சி விட்ருது. அதான் குலை பகாவலியன் கதையும் கூட இருக்கிறது அல்லவா. அதை வந்து இந்த இருட்டிலே ஏதோ வந்து தீபத்தை அணைச்சிட்டு அந்த இருட்டில் வந்து பொருளை மாற்றம் பண்ணிவிடுவாங்க, ஏமாற்றிடுவாங்க. அந்த ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க, அந்த விளையாட்டில் அந்த மாற்றி வச்சுருவாங்க. அந்த மாதிரி நிறைய குலபகாவலி கதை கூட இருக்குது. இருட்டிலே மாற்றி விட்ருவாங்க. அது மாதிரி இந்த மாயா தீபத்தை அணைச்சிருது சொல்கிறாரு. மாயை எனும் பூனை வந்து தீபத்தை அணைத்து விடுகிறது. இங்கே அனைவருமே மாயின் அடிமைகளாக தான் இருக்கிறாங்க. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் அவங்கவுங்களுக்கு வீக் பாயிண்ட். அது வந்து ஆத்மா தீபத்தை அழைச்சிருது சொல்லி சொல்கிறார். பிறகு நீங்கள் மாயையே அடிமையாக்குகிறீர்கள். இப்போ அதுக்கப்புறம் பாபா இப்போ நம்மளை படிக்க வச்சு ஆத்மாவில் வந்து சக்தி ஏற்றுறாரு. சக்தி ஏற்றி புரிய வச்சு நம்மளை என்ன பண்ணுறாரு, மாயை வந்து அடிமையாக்க வைக்கிறாரு சொல்லி சொல்கிறாரு. முழு இயற்கையும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். ஒரு காலம் வரும், அப்போ முழு இயற்கையும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். எந்த புயலுமே இருக்காது, பஞ்சமும் இருக்காது. இயற்கையை அடிமையாக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறார். அங்கே ஒருபோதும் மாயையுடன் சண்டையே நடக்காது. சொர்க்கத்தில் இந்த மாதிரி நம்ம மாயாவே இருக்காது, அது கூட சண்டையும் போட மாட்டோம். இப்போது எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறது பாருங்கள். இப்போ மாயா எவ்வளோ கஷ்டப்படுத்துது. யாராலையாவது ஒற்றுமையாக வாழ முடியுதா? யாரையாவது சாட்டிஸ்ஃபை பண்ணால் இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனை, அது இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அவங்களுக்கு பிரச்சனை. அப்போ பாருங்கள், யாரோடையும் ஒத்து வாழ முடியல. அந்த மாதிரி மாயா எல்லாரையும் பிரித்து வச்சுருக்குது. இதே சொர்க்கத்தில் பாருங்கள், எல்லோரும் ஒன்றா ஒத்துமையாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே 5 விகாரமே கிடையாது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரமே இருக்காது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மாயா கஷ்டப்படுத்துது. நான் உன் அடிமை என்று பாடல் உள்ளதல்லவா, ஒரு பாட்டு கூட இருக்குது. அது பிறகு சொல்கிறது, நீ எனது அடிமை. இந்த மாயா சொல்லுது, நீ எனது அடிமைன்ட்டு. நான் இப்போது உங்கள் அடிமைத்தனத்திலேருந்து விடுவிப்பதற்காக வந்துள்ளேன்ட்டு கடவுளே சொல்கிறாரு. இப்போ இந்த மாயா எண்ட் பாயிண்ட்டை வச்சு நம்மளை அதோட அடிமைத்தனத்திலேருந்து விடுவிப்பதற்காக கடவுளே வந்திருக்கிறார். நீங்கள் இப்போது எஜமானன் ஆகிவிடுகிறீர்கள், அது அடிமையாகிவிடும். எப்போ நம்ம மாயாவுக்கு எஜமான் ஆகிறோம், அது நமக்கு அடிமையாகிடும். கொஞ்சம் கூட கஷ்டமே இருக்காது சொல்லி பாபா சொல்கிறார். மாயா போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கஷ்டமே உங்களுக்கு இருக்காது. இதுவும் கூட நாடகத்தில்
பதிவாயிருக்குது. பாபா மாயை மிகவும் கஷ்டத்தை கொடுக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள், ஏன் கொடுக்காது? இது யுத்த மைதானம் என்றதாக கூறப்படுகிறது சொல்லி பாபா சொல்கிறாரு. மாயா கஷ்டம்தான் கொடுக்கும், ஏன்னா அதோட யுத்தம் நடக்குது இல்லையா, அதனால தான் கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லி சொல்கிறாரு. மாயை அடிமையாக்குவதற்காக நீங்கள் முயற்சிக்கிறீங்க, அப்போது மாயை கூட உங்களை அலைக்கழிக்கிறது. இப்போ நம்ம மாயாவை வெல்லணும்னு நம்ம நினைக்கும் போது அது என்ன பண்ணுது, நம்ம வீக் பாயிண்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது நம்மளை அலைக்கழிக்கிறது, எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறது, எவ்வளோ பேரை தோற்கடிக்கிறது, பலரை ஒரேடியாக சாப்பிட்டு விடுகிறது, விழுங்கி விடுகிறது சொல்லி பாபா சொல்கிறார். நிறைய பேரை பச்சையாக மாயா முழுங்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாரு. சொர்க்கத்தின் எஜமான் ஆகிறாங்க, ஆனால் மாயை சாப்பிட்டபடி இருக்கிறது சொல்லி பாபா சொல்கிறாரு. அதன் வயிற்றில் விழுந்தது போல் இருக்கின்றனர். நிறைய பேர் இந்த மாயாவோட வயிற்றில் போய் விழுந்துடுறாங்க. இந்த கிருஷ்ணரோட கதையில் கூட இருக்குது, ஒரு மலைப்பாம்பு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போய் கிருஷ்ணரோட நண்பர்கள்லாம் மாட்டிக்குவாங்க. ஏதோ உள்ள அழகாக இருக்கேன்னு சொல்லி போவாங்க, அது அப்படியே அழகாக செடி மாதிரி கொடி மாதிரிலாம் இருக்கும். அப்படியே போனால் கடைசியில் அது பாம்போட வயிறு, அதில் போய் எல்லோரும் மாட்டிக்குவாங்க. அப்புறம் கிருஷ்ணர் போயிட்டு கூட்டுட்டு வருவார், அவரும் உள்ளே போயிட்டு அந்த பாம்பை கொன்று அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு வர்றார். அதை மாதிரி இப்போ பிகேஸ் எல்லாம் போயிட்டு அந்த மாயாவோட வயிற்றில் போய் விழுந்தது போய் கிடக்குறாங்க. இப்போ சிவபாபா தான் வந்து கூப்பிட்டுட்டு வர்றாரு எல்லாரையும். ஒரு பகுதி மட்டும் வெளியே இருக்கிறது, மற்ற அனைத்தும் மாயின் உள்ளே இருக்கிறது சொல்லி பாபா சொல்கிறாரு. இதனை சேரு புதைக்குழி என்றும் சொல்கிறோம். பாருங்கள், மாயாவோட சேரில் புதைக்குழியில் மாட்டிகிட்ருக்குறாங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. ஒரு பகுதி தான் வெளியே இருக்குது, ஏதோ நம்ம கொஞ்சம் ஞானம் காதில் உழ கொஞ்சம் மாறுறோம், மற்றபடி மாயாகிட்ட ஃபுல்லாக மாட்டிகிட்ருக்குறோன்னு சொல்லி சொல்கிறார். எத்தனை குழந்தைகள் சேற்றில் விழுந்து கிடக்கிறாங்க, கொஞ்சம் நினைவே செய்ய முடியதில்லை. பாபா மேலேருந்து பார்க்குறாரு, அவ்வளோ குழந்தைகள் எத்தனை பேர் அந்த மாயா சேத்துல விழுந்து கிடக்குறாங்க, பாபாவே நினைக்க முடியல சொல்கிறாரு. ஆமை குலைவு பூச்சின் உதாரணம் இருப்பது போலும் நீங்களும் புழுக்களை பூம்பும் செய்து எப்படி இருந்தவர்களை என்னவாக மாற்றிவிட முடிகிறது சொல்லி பாபா சொல்கிறார். இந்த குலைவி வந்து ஒரு பூச்சியை ஒரு புழுவை எடுத்துகிட்டு வந்து வச்சு பூம் சொல்லி அதோட குலமாகவே மாற்றிடுது. எந்த மாதிரி பூச்சியாக இருந்தாலும் அதை குலவியாக மாற்றிடுது இல்லையா, அது மாதிரி நீங்களும் பூம் செய்து என்னவாக கூட நீங்கள் மாற்றிவிட முடிகிறது சொல்லி சொல்கிறார். ஒரேடியாக சொர்க்கத்தின் பாரிஜாதமாக ஆக்கி விடுகிறீங்க. நீங்கள் அந்த முரளியை பூம் சொல்லி சொர்க்கத்தினுடைய பாரிஜாதமாக ஆக்கிறீங்க. சன்னியாசிகள் குலைவு பூச்சின்னு உதாரணம் மட்டும்தான் சொல்கிறாங்க, ஆனால் அவர்களால் எதுவும் பூம் செய்து மாற்றுவதில்லை சொல்லி பாபா சொல்கிறார். அவங்க குலவி பூச்சியோடைய உதாரணம் தான் சொல்கிறாங்க, ஆனால் அவங்களால அந்த மாதிரி குலவி மாதிரி அவங்களால இருக்க முடியாது சொல்லி பாபா சொல்கிறார். சங்கமயுகத்தில் தான் மாற்றமே ஏற்படுகின்றது. இப்போது இது சங்கமயுகமாக இருக்கிறது. இப்போ சங்கமயுகத்தில் தான் ஆத்மா புருஷோத்தமாகுது, இப்போ தான் அது நடக்குது சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் சூத்திரர்லேருந்து இப்போ பிராமணராகி இருக்கிறீர்கள் என்னும்போது நீங்கள் விகாரி மனிதர்களை அழைத்து வருகிறீர்கள். புழுக்களிலும் சில குலவிகளாக ஆகிவிடுகின்றன, சில அழுகி போய்விடுகின்றன. குலவியை மாற்றும் போது சில புழு தான் குலவியாக மாறுது, சில புழு அழுகி போய் இறந்துடுது, சில அறகுறையாக கூட நின்றுடுது, குலவியாக மாறுறதில்ல சொல்கிறாரு. அது மாதிரி தான் இங்கேயும் வர்றவங்க சிலர் வந்து நல்லா மாறுறாங்க, சிலரால் மாற முடியல, சிலர் போயிடுறாங்கன்னு சொல்கிறார். பாபா இதுபோல் நிறைய பார்த்துருக்கிறார். இங்கும் கூட சிலர் நல்ல விதமாக படிக்கிறாங்க, ஞானத்தின் சிறகுகள் முளைத்து விடுகின்றன. சிலரை மாயை வந்து பாதியிலேயே பிடித்து கொண்டு விடுகின்றது. சிலர் நல்ல முரளி கேட்டு பறக்கிறாங்க, சிலர் வந்து மாறவே முடியல, அப்படியே மாயா வந்து அவங்கள பாதியிலே பிடிச்சிக்குதுன்றாரு. அப்போது பக்குவமற்று நின்று விடுகின்றனர். ஏன்னா எல்லா ஸ்ரீமத்தையும் அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது, அதனால் அவங்களால நீடிக்க முடியாது. ஆக இந்த உதாரணங்கள் கூட இப்போதையதாக தான் இருக்குது சொல்லி பாபா சொல்கிறாரு. குலைவு புழுக்களை கொண்டு வந்து தனக்கு சமமாக ஆக்குவது அதிசயமாக உள்ளதல்லவா. பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு குலவி, அது ஒரு பூச்சி, அது பாருங்கள், அது தனக்கு சமமாக ஒரு புழுவை மாற்றுது. அது எவ்வளோ ஒரு உதாரணம், சூப்பரான உதாரணம், எவ்வளோ அதிசயமாக இருக்குது கடவுள் படைப்பில்னு சொல்லி சொல்கிறார். இது மட்டுமே தனக்கு சமமாக ஆக்கக்கூடியவையாக உள்ளது. மற்றொரு உதாரணமாக பாம்பை பற்றி கூட சொல்கிறார். பாம்பு அது அதோட ட்ரெஸ்ஸை வந்து அமாவாசை நேரத்தில் தோலை உரிச்சிட்டு வேறு தோல் போட்டுக்குது இல்லையா, அது மாதிரி தான் சத்தியுகத்தில் கூட ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுத்துக்கொள்கின்றனர். இப்போது சரீரம் விட வேண்டும் என்று சட்டென்று காட்சி தெரிகிறது. உடனே ஆத்மா வெளியேறி மற்றொரு கர்ப்ப மாளிகையில் போயிட்டு அமருகிறது. இது மாதிரி தான் சத்தியுகத்தில் நடக்கும். இவர் பிரம்மா கூட ஒரு உதாரணத்தை காட்டுகிறார். கர்ப்ப மாளிகையில் அமர்ந்தார், அவருக்கு வெளியே வர மனமே வரவில்லை. என்றாலும் கூட வெளியில் கண்டிப்பாக வரவே வேண்டியிருக்கிறது. பாருங்கள், சொர்க்கத்தில் கர்ப்ப மாளிகையில் குழந்தை உட்காந்துச்சுன்னா வெளியே வரவே பிடிக்காதான், அவ்வளோ சோகமாக இருக்குமா. ஆனால் இங்கே கலியுகத்தில் பாருங்கள், கர்ப்ப சிறை, இந்த சிறையிலேருந்து எப்படா வெளியே வருவோன்ட்டு, ஐயோ என்னை விட்டுரு கடவுளேன்ட்டு அந்த குழந்தை கத்துது.
ஆனால் அங்கே வந்து கர்ப்பமாலையிலேருந்து வெளியே வரவே மனசு இருக்காதான் இருந்தாலும் கண்டிப்பாக வெளியே வந்து தான் ஆகணும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் இருப்பது சங்கம யுகத்தில். ஞானத்தின் மூலம் இப்படிப்பட்ட புருஷோத்தமலாக நீங்கள் ஆகிறீங்க. பக்தியோ நம்ம பிறவிகளாக செய்திருக்கிறோம். ஆக யார் அதிக பக்தி செய்திருக்கின்றனோ அவர்கள் தான் வந்து வரிசை கிரமமாக முயற்சியின் அடிப்படையில் பதவி அடைவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. பாருங்கள், பக்தி முடிஞ்சால் தான் இங்கே வந்து ஞானம் எடுத்து வரிசை கிரமமாக பதவி அடைவாங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போது உங்களின் புத்தியில் முழு ஞானமுமே இருக்கிறது. மற்றபடி சாஸ்திரங்களின் ஞானம்லாம் எதுவுமே ஞானம் இல்லை, அது பக்தி ஆகும். அதன் மூலம் சத்கதியே கிடைக்காது. சத்கதி என்றாலே வீட்டுக்கு திரும்பி செல்வதாகும். சத்கதினாலே முக்தி அடையணும், ஜீவன் முக்தி அடையணும், வீட்டுக்கு போகிறது தான் சத்கதி. அதுக்கு வழி யார் சொன்னாங்க? இது வரைக்கும் பக்தியில் சொன்னாங்களா? இல்லையே. அந்த சாமியார்கள் கூட எப்படி அவங்க மட்டும்தான் சமாதி அடைஞ்சாங்க, நமக்கு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லையே. அதை இப்போ வந்து எப்படி வீட்டுக்கு போகணுன்றதை சத்குருவாகிய சிவத்தந்தை தான் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. யாரும் இடையில் வீட்டுக்கு திரும்பி செல்வதே இல்லை. நடிக்க வந்தவங்க யாருமே போகலை, எல்லாம் இங்கே தான் நடிச்சிட்ருக்காங்க. அதனால தான் பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது. என்னை யாருமே சந்திப்பதில்லை என்று தந்தை தாமே கூறுகிறார். கடவுளே சொல்கிறாரு வந்து, என்னை இது வரைக்கும் யாரும் வந்து சந்திக்கலை. மேலேருந்து இன்னும் ஆத்மாக்கள் நடிக்க வந்துட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் யாரும் திரும்பி போன பாடே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்கிறார். படிப்பிக்கக்கூடியவர் உடன் அழைத்து செல்பவரும் கூட தேவையல்லவா? தந்தைக்கு எவ்வளவு யோசனையாக இருக்கிறது. 5000 வருடங்களில் தந்தை ஒரே முறை தான் வந்து படிப்பிக்கிறார். இப்போ படிப்பிக்கக்கூடியவர் நம்மளை கூட்டுகிட்டு போனோம் இல்லையா? நமக்கு வந்து போதனை பண்ணுறாங்கன்னா அவங்க நம்மளை கூட்டுகிட்டு போனோம்ல. தந்தைக்கு கூட எவ்வளோ யோசனையாக இருக்குது. 5000 வருடங்களில் தந்தை ஒரு முறை தான் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நான் ஆத்மா என்பதை நீங்கள் அடிக்கடி மறந்துறீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறார். ஆத்மாக்களாகிய நமக்கு படிப்பிப்பதற்காக கடவுளே வந்துள்ளார் என்பது நன்றாக உறுதியாக்கி கொள்ளுங்கள். இது ஆன்மீக ஞானம் எனப்படுகிறது. பரமாத்மா ஆத்மாக்களாகிய நமக்கு இப்போ ஞானம் வந்து கொடுக்குறாரு. சம்ஸ்காரங்கள் கூட ஆத்மாவில் தான் இருக்குது. சரீரம் அழிந்து விடுகிறது, ஆத்மாவோ அழிவற்றது சொல்லி பாபா சொல்கிறார். இந்த சரீரம் ஒரு பாக்ஸ் மாதிரி, அதில் இருந்து ஆத்மா நடிக்குது. எல்லாம் அந்த சம்ஸ்காரங்கள், நம்ம தூங்கிறது, எழுந்திருக்கிறது, சாப்பிட்றது, நடக்கிறது, நம்மளுடைய கோபப்படுறது, என்னென்ன நம்ம சம்ஸ்காரமோ அதெல்லாம் ஆத்மாவில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு, அந்த உடலில் கிடையாது. அந்த உடல் ஒரு ஜடமாயிடுது, அதை கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. அது என்ன ஸ்டோர் பண்ணுது? இந்த ஆத்மா தான் அழிவற்றது. அந்த உயிர் தான் போகுது, அதில் தான் மனசு புத்தி சம்ஸ்காரம் இருக்குது. எல்லா சம்ஸ்காரங்களும் பதிவாகுது. அதனால தான் எதையும் யார்கிட்டையும் மறைக்க முடியாது. மனசாட்சின்னு சொல்லுவாங்களே, மனம் சாட்சியாக இருந்து பார்த்துட்ருக்குது. மனசே காட்டி கொடுத்துரும் கடவுள்கிட்ட போய்ட்டு. நம்ம நடிப்பு நம்மக்கிட்ட ஒரு காப்பி இருக்குது, இன்னொரு காப்பி கடவுள்கிட்ட இருக்குது. எதையுமே மறக்க முடியாது சொல்லி பாபா சொல்கிறாரு. ஆக இந்த பிரம்மாவின் புருவமத்தி சத்குருவின் தர்பார் ஆகும் சொல்லி பாபா சொல்கிறாரு. இது இந்த ஆத்மாவின் தர்பாரம் ஆகும். பிரம்மா பாபாவும் அங்கே தான் இருக்கிறாரு. பிறகு சத்குரு வந்து இதற்குள் வந்து பிரவேசம் செய்தார். இதை ரதம் என்று சொல்கிறோம். பக்தி மார்க்கத்தில் நந்தி மூலமாக தான் சிவன் சொல்கிற மாதிரி இங்கே பிரம்மாவோட உடலில் வந்து சிவனே அவதரிக்கிறாரு, சத்குருவாக வந்திருக்கிறாரு. இது அவருடைய ரதம், தர்பார் என்று கூட சொல்கிறோம். குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து சொர்க்கத்தின் வாசலை இப்போ திறக்கிறீங்க. எந்த அளவு நல்ல விதமாக படுக்கிறீங்களோ அந்த அளவு உயர்ந்த பதவியும் அடைவீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறார். எனவே படிக்கவும் வேண்டும் மற்றும் மற்றவர்களை படிப்பிக்கவும் வேண்டும். ஆசிரியரின் குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகளாக இருப்பாங்க இல்லையா? பிரம்மா பாபா சொல்கிறார், ஆசிரியரோட குழந்தை, அப்பாவும் ஆசிரியராக, அதனால் அவர் புத்திசாலியாக இருக்கிற மாதிரி கடவுளே ஆசிரியராக வந்திருக்காரு. அவருடைய குழந்தைகள் நம்மளும் புத்திசாலிகளாக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் சொல்கிறார்கள் அல்லவா, கங்கையின் அருகில் இருக்கிறவங்க, வீட்டில் இருப்பவர்கள் கங்கையின் அருமையை அறிவதில்லை. கங்கை இருக்கிற இடத்துல அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கங்கையோட அருமையே தெரியாதான். காவிரி இருக்கிறதுனா அந்த காவிரிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய அந்த அருமையே தெரியாதான். அது பாபா சொல்கிறார், யாரோடைய அருமையும் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களோட அருமை தெரியும், ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த அருமை தெரியாது. பிரம்மா பாபா பார்த்துருக்கிறாராம், முழு நகரத்தின் குப்பையும் கூட கங்கையில் சென்று சேருகின்றன. இப்போ பாருங்கள், கங்கையில் எல்லா குப்பையும் சேருதுன்றார். பிறகு அதனை பதித்த பாவனின்னு எப்படி சொல்வார்கள் சொல்லி பாபா கேட்குறார். பதித்த பாவனி கங்காவா இல்லை வந்து கடவுளா? கங்கையில் எல்லா குப்பையும் இருக்குது, அதில் குளித்தா எப்படி தூய்மையாக முடியும்? உடல் தான் தூய்மையாகும், ஆத்மா தூய்மையாகுமா? பாபா சொல்கிறார், மனிதர்களின் புத்தி எப்படி ஆகிடுச்சு பாருங்கள், ரொம்ப முட்டாளாயிட்டாங்க. தேவிகளை மூர்த்திகளை அலங்கரித்து பூஜை முதலானவர்களெல்லாம் செய்துவிட்டு நீரில் போய் மூழ்கடித்து விடுகின்றனர். பொம்மை பூஜை செய்கிறாங்க, கிருஷ்ணரை கூட மூழ்கடிக்கின்றனர் அல்லவா? அதுவும் கூட மிகவும் கௌரவமற்ற முறையில் போயிட்டு மூழ்கடிக்கிறாங்க. வங்காளத்தில் இப்படி மூழ்கடிக்கும் போது அதன் மீது காலை வைத்து கூட அழுத்தி மூழ்கடிக்கின்றனர் சொல்லி பாபா சொல்கிறார். எவ்வளோ மோசமாலாம் பண்ணுறாங்க.
காலால் அழுத்தி மூழ்கடிக்கிறாங்களாம். வங்காளத்தில் முதலில் இந்த வழக்கம் இருந்தது. யாராவது உயிரை பிரிந்து செல்லும் நிலையில் இருந்தால் அவரது உடலை அவருடைய உடன் கங்கைக்கு எடுத்து செல்லும் பழக்கத்தை வைத்திருந்தனர். யாராவது செத்து போகிற மாதிரி இருந்தாங்கன்னா உயிர் பிரிகிற தருவாயில் அவங்கள கூட்டுட்டு போய் கங்கையில் கூட்டு போகிற பழக்கத்தை வச்சுருந்தாங்களாம். அங்கே நீருக்குள் போட்டு ஹரின்ட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு வாயில் நீரை ஊட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். இப்படியாக உயிரை விட வைத்து கொண்டிருந்தார்களாம். அந்த மாதிரி பாருங்களேன், உயிரையே விட வச்சுருக்கிறாங்க. ஆச்சரியமாக உள்ளதல்லவா சொல்லி பாபா சொல்கிறார். இப்போது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் வரிசை கிரமமாக முயற்சிக்கு தகுந்தாற் போல் ஏற்றம் வீழ்ச்சியின் முழுமையான ஞானம் உள்ளது சொல்லி பாபா சொல்கிறார். இப்போ வரிசை கிரமமாக நீங்கள் படிச்சுட்ருக்கிறீங்க, உங்கள் புத்தியில் ஞானம் அப்படியே ஏறுது இறங்குது, அந்த மாதிரி முழுமையான ஞானம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தந்தை சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும். மேலும் சரி எது என தீர்மானிக்க வேண்டும். சரியானவற்றைத்தான் நினைவு செய்ய வேண்டும். சரியற்ற விஷயங்களை கேட்கக்கூடாது, பேசக்கூடாது, பார்க்கவுமே கூடாது. 2வது பாயிண்ட்டு, படிப்பை நல்ல விதமாக படித்து ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆகணும். இந்த பழைய சரீரம் மற்றும் பழைய உலகத்தில் தன்னை தற்காலிகமானவர், நம்ம டெம்பரரின்ட்டு புரிஞ்சு கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறாரு. வரதானம். ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் அடிமை நிலையை மாற்றக்கூடிய அதிகாரி ஆத்மா ஆகுக. இப்போ மனசு பற்றியாக ஒருநிலைப்படுத்தும் சக்தி மூலமாக இந்த அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே மாற்றக்கூடிய அதிகாரி ஆத்மா, இந்த சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாவாக ஆகுகின்ற வரதானம் கொடுக்குறாரு. பிராமணர் என்றாலே அதிகாரி ஆத்மா தான். ஒருபோதும் எதற்கும் அடிமையாகவே முடியாது. இப்போ நம்ம உண்மையான பிராமணன் ஆகிட்டோன்னா நம்ம எதுக்குமே மாயாவுக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம். இயற்கைக்கும் இந்த உடம்புக்கெல்லாம் அடிமையாக இருக்க மாட்டோம். கர்மேந்திரிய ஜித்தாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார். தனது பலவீன சுபாவ சம்ஸ்காரத்திற்கு கூட வசமாக மாட்டார். நம்மக்கிட்டே சிலது கோவப்படுற ஒரு சம்ஸ்காரம் இருக்கும். என்னை மதிக்கலையே, என்னை கஷ்டப்படுத்துகிறாங்களே, இதெல்லாம் நமக்கு சில சம்ஸ்காரம் வரும். அது மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார். தன்னை பலவீன சம்ஸ்காரத்து கூட வசமாக மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஏனெனில் சுபாவம் என்றால் தனக்காக மற்றும் அனைவருக்காகவும் ஆன்மீக உணர்வுடன் இருப்பது தான் ஆகும். சுபாவ் அப்படின்னாலே தனக்கும் மற்றவருக்கும் ஆன்மீக உணர்வுடன் இருப்பது தான் சுபாவம் சொல்லி சொல்கிறார். அவர்கள் பலவீன சுபாவத்திற்கு அடிமையாக முடியாது. மேலும் அனாதி ஆதி சம்ஸ்காரங்களின் நினைவின் மூலம் பலவீன சம்ஸ்காரங்களும் எளிதாக மாறிவிடும். நம்ம ஏற்கனவே அனாதியில் புள்ளியாக இருக்கும் போதும் தேவதையாக இருக்கும் போதும் நம்ம எப்படி இருந்தோன்ற நினச்சி பார்க்கும்போது இந்த பலவீன சம்ஸ்காரங்கள் தானாக மாறிடும் சொல்லி சொல்கிறார். ஒருநிலைப்படுத்தும் சக்தியானது அடிமை நிலையை மாற்றி அதிகாரி நிலை என்ற இருக்கையில் செட் ஆகிவிடும். யார் மனசு புத்தியை ஒருநிலைப்படுத்தி பாபா நினைவிலே இருந்து காரியங்கள் செய்கிறாங்களோ அவங்க அதிகாரியாக மாறிடுவாங்க. அடிமைத்தனத்துலேருந்து இந்த சுயராஜ்ய அதிகாரி நிலைக்கு வந்துடுவாங்க, இருக்கையில் செட் ஆகிடுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. ராஜான்ற சீட்டில் செட் ஆகி உக்காரணும், அடிக்கடி அந்த சீட்லேருந்து இறங்கிடக்கூடாது சொல்லி பாபா சொல்கிறாரு. ஸ்லோகன். கோபம் என்பது ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு மிகப்பெரிய எதிரியாகும் சொல்லி பாபா சொல்கிறாரு. யார் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களோ அவங்க கோவப்படக்கூடாது. கோவப்பட்டால் என்ன சொல்லிடுவாங்க, இவங்க பாருங்கள் இவங்களே இப்படி கோவப்படுறாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால் இது பெரிய எதிரி நமக்கு இந்த கோபம், அதனால் அதை வெல்லணும்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.